எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிட்ட சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரீத்தி சிந்தா. பாலிவுட் சினிமாவில் ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த நடிகை தான் பிரீத்தி சிந்தா. இவங்க இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் அணியோட ஓனராகவும் இருக்காங்க. இப்போவும் அதே யங் லுக்கோட மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மணிரத்னம் டைரக்ட் பண்ண தில்சே அப்படின்ற படத்துல ஷாருக் கானுக்கு ஜோடியா நடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்சாங்க. அந்த படத்தை தான் தமிழ்ல உயிரே அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் பண்ணாங்க. அதன் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க பிரீத்தி சிந்தா. இவங்க 2016ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த தன்னோட நீண்ட கால ஃப்ரெண்டான ஜீன் குட் இனாஃப் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து அல்லோல படணும் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா போன வருஷம் தான் வாடகை தாய் மூலமா இவங்களுக்கு ஒரு ட்வின்ஸ் பிறந்துச்சு. இதை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ரொம்ப பெருமையா ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாங்க. இத்தனை வருஷம் பிரீத்தி சிந்தா குழந்தை பெத்துக்காம இருந்ததுக்கு காரணமும் அவங்களுக்கு சரியான வாடகை தாய் கிடைக்காம இருந்ததுதான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷில்பா ஷெட்டி. பிரபுதேவா நடிச்ச மிஸ்டர் ரோமியோ அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இவங்க. பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகை அப்படின்னு சொல்லலாம். இவங்க கடந்த 2009ஆம் ஆண்டு ராஜ் குந்த்ரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2012ஆம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா ஷில்பா ஷெட்டி 2020ஆம் ஆண்டுல வாடகை தாய் மூலமா ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவாகியிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதுனால தான் இரண்டாவது குழந்தைய வாடகை தாய் மூலமா பெத்துக்கிட்டதா அவங்களே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாருக் கான். பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் 1991ஆம் ஆண்டு கௌரி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மகளும் மகனும் பிறந்தாங்க. ஷாருக் கானுக்கு குழந்தை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 5-6 குழந்தை பெத்துக்க அவர் ஆசைப்பட்டதா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆனா 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா ஷாருக் கானோட மனைவி கௌரியோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. இதுக்கு மேல குழந்தை பெத்தெடுக்கணும் அப்படின்னா அவங்களோட உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாயிடும் அப்படின்றதுனால வாடகை தாய் மூலமா ஒரு ஆண் குழந்தைய 2013ஆம் ஆண்டு பெத்துக்கிட்டாங்க. அந்த வாடகை தாய்க்கு ஷாருக் கான் பல கோடிகள் கொடுத்ததாகவும் நியூஸ் அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சன்னி லியோன். சன்னி லியோன் 2011ஆம் ஆண்டு டேனியல் வெப்பர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஆக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் கூடயே லைஃபை செட்டில் பண்ணிட்டு ரொம்ப ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாலிவுட்ல இப்பவுமே சில படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சன்னி லியோனை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சன்னி லியோன் வாடகை தாய் மூலமா 2018ஆம் ஆண்டு ஒரு இரட்டை ஆண் குழந்தைக்கு தாயாகியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கரண் ஜோகர். பாலிவுட்டோட பிரபல இயக்குனரா இருக்கக்கூடிய இவர் வாடகை தாய் மூலமா ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தைக்கு அப்பாவாயிட்டதா 2017ஆம் ஆண்டு அவரே ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட் வச்சு அறிவிச்சாரு. கரண் ஜோகருக்கு அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய பிரேக்கப் காரணமா அதுக்கப்புறமா அவர் கல்யாணமே பண்ணிக்கல. கரண் ஜோகர் வாடகை தாய் மூலமா பெத்தெடுத்த குழந்தைகளுக்கு யாஷ் மற்றும் ரூகி அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாரா வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த நியூஸ் மிகப்பெரிய அளவுல பிளாஸ்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே இத்தனை நடிகைகள் பண்ணது அப்போதான் நிறைய பேருக்கு தெரிய வருது. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேரும் வாடகை தாய் மூலமா 2 ஆண் குழந்தைகளை பெத்தெடுத்தாங்க. நயன்தாரா தன்னோட அழகு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு அதுல இருந்து இப்ப வரைக்குமே நயன்தாரா மேல நிறைய ஹேட் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.